நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம்எம்ஜே மூலமாக உங்களை இந்த காலை நேரத்திலே ஹெவன் டிவி மூலமாக பார்ப்பதிலும் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ராத்திரி முழுதும் ஒருவேளை கலக்கத்தோடு நடுக்கத்தோடு இருந்திருக்கலாம், அல்லது தேவ பிரசன்னத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம். நாம் எப்படி இருந்தாலும் அதிகாலையில் என்னை தேடுவார் கண்டடைவார் என்று சொன்ன தேவன், நாம் அவரை தேடும்போது அவர் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த நாளிலும் இந்த அதிகாலை நேரத்தில் தேவனோடு கூட அரை மணி நேரம் நானும் என் தேவனும் என்று தேவனோடு கூட நாம் இருக்க போகிறோம். நம்முடைய வாஞ்சையெல்லாம் அவரிடத்தில் நாம் சொல்ல போகிறோம். அவர் பேசுவதை நாம் கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், நம்ம யாரை நம்பி வர்றோமோ இல்லையோ, நம்பி வந்தால் அவங்க நமக்கு அந்த நன்மை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசுவை மட்டும் நம்பி வந்தவர்களுக்கு அவர் நன்மை செய்யாமல் இருந்ததே இல்லை. அவர் வார்த்தையை அனுப்பி என்ன செய்தார்? அநேகரை குணமாக்கினார், கையால் தொட்டு சுகப்படுத்தினார், அநேக அற்புதங்களை அடையாளங்களை இந்த உலகத்தில் இருந்தபோது செய்தார். இன்றும் அவர் ஜீவிக்கிற தேவன். அதனால் நமக்கு அற்புதங்களை நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வந்ததும் சில வேளை நாளாயிட்டே நடக்கலையே அப்படி நீங்கள் நினைக்கிறதும் எல்லாம் சேர்த்து கூட்டி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாருக்கும் இப்போ தெரிந்த பாடல் தான், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. நமக்கு ஒரு காக்கிற கரம் உண்டுன்னா நம் தேவனுடைய கரம்தான். நம்மளை அரவணைக்கிற ஒரு கரம் உண்டுன்னா அவர் மட்டும்தான். எல்லாரும் அப்படியே அதை பாடி நம்ம ஜெபம் பண்ணி இன்னைக்கு முடிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கிட்ட பேசுவாராக. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நீசக்கோடி
என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமனுக்கு அருமையான எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவை எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் எவ்வளோதான் வேதனை வந்தாலும் அவர் நம்பத்தக்கவர், ஒருவர் மாத்திரமே. நான் அவரே நம்புவேன் என்று சொல்லி அவரை நோக்கி காத்திருப்பீரானால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்திலே அடங்கியிருங்கள் என்று சொன்ன தேவன் எவ்வளோ வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக வேத வசனம் சொல்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் எப்படியா சொல்கிறது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது சத்துரு அவரை சோதிக்கும்படியாய் அவன் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்குறான், உமக்கு பசிக்கலையே, அதனால் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு தெரியுமா வேதனைப்படுறீங்க? சாப்பாட்டு கூட வழி இல்லை. அநேகர் சொல்லுவாங்க சாப்பாட்டு கூட வழி இல்லை, அல்லது ஒழுங்காக என்னால் எதுவுமே பண்ண முடியல, வேலை இல்லை, இப்படி கடன் தொல்லை. அநேகர் அந்த மாதிரி வேதனையோடு கூட காணப்படலாம். ஆனால் அதன் மூலமாய் நம்ம எங்கே வந்து வீக்காக இருக்கிறோமோ, எங்கே நமக்கு தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவையை அது கிடைக்கவே செய்யாது, அது நடக்கவே செய்யாது. அப்படி சொல்லி தான் சோதனைக்காரன் வருவான். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ள திடப்பட்டுட்டீங்கன்னா எனக்கு நடக்கும், கர்த்தருக்கு முன்குறித்ததை அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒரு திட நம்பிக்கையோடு தேவ சமூகத்தை மட்டும் நோக்கி காத்திருப்பீர்களானால் கர்த்தர் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், கண்மலையின் மேலே நிறுத்துவார். எனக்கு அருமையான தேவஜானமே, எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவத்தை போக்கும் ஆட்டுக்குட்டியாய் வந்தவரை சோதிக்கும்படியாய் சத்துரு புறப்பட்டானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் நம்ம அவங்க சோதிக்கிறதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நிறைய காரியங்களை செய்ய முடியும். நம் யாரை சார்ந்திருக்கிறோம்? தேவனை சார்ந்திருக்கிறோமா? இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறோமா? அமேன். பக்தன் சொல்லும்போது சொல்ல, ஆண்டவரே நீர் வந்து சாத்தான் கையிலையும் மனுஷன் கையிலையும் நீர் என்னை ஒப்பு கொடுக்கல. பாருங்கள், மனுஷன் கையில் சில நேரங்களில் மனுஷன் கையில் ஆண்டவர் எப்போ ஒப்பு கொடுப்பான்னு காத்துட்டே உட்காந்துருப்பாப்புல. அதே மாதிரி சாத்தானும் எப்படா என் கையில் வந்து விழுவாங்க, என் கையில் ஒப்பு கொடுப்பாங்க. யோபுவை ஆமேன் சோதிக்க முடியாது கேட்குறான். பிராணனை எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியில் ஏன் தெரியுமா? தேவன் சொன்னார், அவன் பிராணனை நீ
எடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அடுத்த மறுவாழ்வு இருக்கிறது. எல்லா சோதனைக்கு பின்பாக ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் யோபு அனுபவிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை எந்த மாதிரிப்பட்ட கிரைசிஸில், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கடந்து போய் கொண்டிருப்பீங்கன்னா கவலைப்படாதுங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கொன்று ஒரு வாழ்க்கையை தேவன் முன்குறித்து இருக்கிறார். ஒரு நாள் அதை நீங்கள் அனுபவிக்க, பிராணனை எடுக்க ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். அடிக்கடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன தெரியுமா, என் கண்ணு முன்னால் எதெல்லாமோ நடந்து முடியுது, ஆனால் எனக்கு என் ஜீவனை எடுக்கும்படிய சத்துரு எத்தனை முறையோ அவ்வளோ கஷ்டப்பட்டான். ஆனால் அத்தனை முறையும் என் தேவன் என்னை விடுவித்து காத்தார். ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் பயங்கரமான வியாதி, யாருமே தப்பு வைக்காத வியாதிகள், எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரனை விடுவித்து வைத்திருக்கிறார் என்றால் நான் ஒரு நாள் மேன்மையை பார்ப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்களும் அதை அறிந்தீர்களானால் கவலைப்படவே மாட்டீங்க. எது வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்கன்னா நம்மோடு கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் பெரியவர். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இந்த வசனத்தை சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிள்ளை, ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் கொடுக்கிற வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் திகையாதே, கலங்காதே, என்னோடு கூட இருக்கிறேன் 365 நாளுக்கும் பார்த்து பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஏன்னா பயந்தான் எல்லா வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது. உங்களை பார்த்து இன்னும் சொல்கிறாரு, நீ பயப்படாத, உனக்கு கொடுத்துருக்கேன், வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன்னா, நான் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒன்று கூட தரையில் விழாதபடி நான் காத்துக்கொள்வேன். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, அவர் பாதத்தில் அவரை நம்பி ஒரு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று அவளை புகழ்ந்து பேசின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எது வந்தாலும் இருதயம் மட்டும் துவண்டு போகவே கூடாது. இருதயம் துவளக்கூடாது. ஆனால் தேவனை மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்த சத்துரு ஓடி போயிடுவான். ஒரு நாள் வரும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். உங்கள் மூலம் கர்த்தர் மேன்மைப்பட போகிறார், கனப்பட போகிறார். அவர் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதை குறித்துமே மனம் வேதனையோடு கூட, பாரத்தோடு கூட நீங்கள் ஐயோ எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என் காரியங்கள் இன்னும் ஏன்னு கேட்கப்படலையே, தேவ சமூகத்தில் தேவன் ஆமாம் அது வரிசையாக நடந்துகிட்டே தான் இருக்குது. சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வர போகுது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய விருந்தை நீங்கள் கொண்டாட போகிறீங்க. எத்தனை பேருக்கா சந்தோஷம்? ஹல்லேலூயா, எனக்கு பயங்கர சந்தோஷம். வீட்டில் விருந்து நடக்குன்னா நம்ம கவலையான காரியமா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை ஆமேன் ஹல்லேலூயா உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஆமேன் சத்துருக்களுக்கு முன்னால் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவன். சத்துருக்கு நமக்கு முன்னால், மற்றவங்களுக்கு முன்னால், நம்முடைய சத்ருவாகிய சத்ருவின் முன்னால் ஆமேன் சாத்தான் முன்னாக நமக்கு எதிர்த்து நிற்கிற காரியங்களின் முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா ஆமேன். எல்லாரும் விருந்துக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடி, தேவனே என்னை உங்கள் கரத்தில் தருகிறான், அப்படி வார்த்தைகளை எங்களை தேற்றட்டும் என்று சொல்லுவோமா? அதே போல் இந்த நாளில் கவலையோடு வேதனையோடு கூட இருக்கிற மக்கள், வியாதியினால் துன்பப்படுகிறவங்க, இன்னும் காலேஜில் போயிட்டு படிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு போக முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள், இங்கே எல்லாருக்கும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தேவன். மட்டும் நம்மளை சுமந்து வந்தாரே, ஐயோ இந்த மாதம் எப்படி கழிப்பேன், இந்த மாதம் எப்படி கழிப்பேன், இந்த நாளே எப்படி கழிப்பேன் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம எவ்வளோ நாள் துக்கித்து அப்படியே ஸ்டன்னாய் நின்று எனக்கு முன்னால் போக முடியல, பின்னால் போக முடியல. பார்வோன் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தபோது எல்லாரையும் கொண்டு வரோம். ஒரு பெரிய விடுதலையின் முழக்கம், பெரிய சந்தோஷம். ஆனால் நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான் வரும். கொஞ்சம் தூரம் போனோடனே முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன் சரி, போகிறதுக்கு இடமே இல்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டு நிற்கிறாங்க. ஆனால் அழகாப்பான எப்பக்கம் நெருக்கப்பட்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கத்தின் மத்தியில் நம்மோடு கூட நடக்கிறவர், நம்மை சுமக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். செங்கடலில் பாருங்கள், அவனுக்கு தெரியல கையில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. கோல் இருக்காது. அந்த வார்த்தை இன்றைக்கி நமக்கு இதுதான் நம்முடைய கோல். எனக்கு அருமையான தேவஜனமே, என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய வார்த்தையை எடுத்து பேசி பழங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அவன் மோசே சொன்னபடி கீழ்ப்படிஞ்சான், நீட்டுறான். செங்கடல் ரெண்டாக
வழி கொடுத்த வெட்டாந்திரம் நடக்கிற போல் நடந்து போனாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஐயோ நடக்க இடம் இல்லை, எப்படி போவேன், எப்படி நடப்பேன், என்ன பண்ணுவேன் அங்கலாய்க்கிறீங்களா? உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு வெட்டாந்தரையாய் நீங்கள் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரியவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் இந்த அதிகாலையில் என்னோடு கூட பேசுவார். அதிகாலை இருட்டோடு எழும்பி பாருங்கள் ஜெபிக்க போகிறாரு. அப்போது தனக்கும் தேவன் அப்பாவுக்கும் இடையில், ஒரு பிதாவுக்கு இடையில் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தனால தான் அதிகாலையில் எழும்பி ஜபிக்க முடிஞ்சுது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் அப்பாவுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி, ஏன்னா நம்ம நல்ல க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட தான் அப்படியே பேசுவோம் இல்லை, பேசிகிட்டே இருப்போம். பேச பேச நமக்கு என்ன தோணாது, வெறுப்பே வராது. அதே மாதிரி தான் ஏசப்பாட்ட பேச பேச உங்களை சிலவளை சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்க நீங்கள் ஜெபிக்கிறேன்னா என்ன, அவரோட கூட பேசுறது தனியாக இருக்கும்போது ஆண்டவரோட கூட பேசுங்க. ஏசப்பா நீங்கள் நான் எனக்குன்னு எதை வச்சுருக்கீங்க, எனக்கு வார்த்தையை தாங்க, வார்த்தையின் மூலம் என்கிட்ட பேசுங்க, கேளுங்க, கர்த்தருங்களோடு கூட பேசுவார். கண்ணை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் பாடணும் ஆண்டவர், எப்போ நெருக்கப்பட்டு நாங்கள் சொந்து போகாதபடி நீங்கள் எங்களை கிருபையாக நடத்துனதுக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. கத்தாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ எவ்வளோ கத்தாவே இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு வேதனையோடு கூட பிள்ளைகள் கத்தாவே கவலைப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் எந்தாங்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். கத்தர் பிள்ளை நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். கத்தை அன்பின்கர் நீட்டப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஈசப்பா பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இதில் வியாதியோடு கூட இருக்கிறவங்க உண்டு ராஜா. ஆண்டவரே என்னால் முடியலேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறவங்க உண்டு ஆண்டவரே. அப்பா இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போக முடியல, படிக்க போக முடியல, ஐயோ கடன் தொல்லை, நாளைக்கு கடன்காரன் வந்து என்ன செய்வான்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தை நீட்டப்பட்ட கரம் பிள்ளைகள் மேலே நீட்டப்படணுமே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பரிசுத்தரப்பா, நீங்கள் பரிசுத்தரப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. இயேசுவே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் காலையில் உட்காந்து தேவசமத்தில் வந்திருக்காங்க தகப்பனே. கர்த்தர்களோடு கூட இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சத்ருவானவன் அமேன் தகுதி அறிந்து நேரம் அறிந்து அவன் விழத்தள்ள பார்க்குறவன் ஆண்டவரே. அவனுடைய இச்சையான காரியங்களுக்கு விழுந்துடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க ஒவ்வொரு கர்த்தர் கண்ணோக்குங்கப்பா. இவ்வளோ லெட்டர்ஸ் வருது சுவாமி, எங்களுக்கு ஜெபிங்கன்னு சொல்லி ஆண்டவரே. ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாருங்க, ஜெபிக்க கிருபை தாருங்க. மற்றவர்களுக்கு திறப்பின் வாசல் நிற்க கிருபை தாருங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தை ரட்சித்து நடத்துங்க. ஒவ்வொரு குடியாமே இருக்கும் சின்ன சின்ன கத்தாவை ஸ்தோத்திரம் வேலை செஞ்சுட்டு குடும்பத்தை நடத்த முடியல எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே, அவளெல்லாம் கத்த அறிவியன் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னே நீங்கள் அறிவீராண்டோ. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பாமை நன்றியோடு அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர் ராஜா, பெரியவர் அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் வெளிப்படணுமே ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. கர்த்தாவே குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா குடித்து வெறித்து போய் திரிகிற பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே அது நீ வேண்டாம் ஆண்டவரே. அது எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் எங்கள் தேசத்தையும் அது ஆண்டவரே கனவீனப்படுத்தக்கூடாது கர்த்தாவே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. உண்மை நன்றியோடு துதிக்கிறாண்டவர் அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா உம்முடைய கரத்திரங்களை தருகிறோம் ஆண்டவரே, உங்கள் கரத்திரங்களை தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா, நீர் பயன்படுத்துங்கப்பா. அப்பா அப்படியே கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாண்டவரை, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாண்டவரை நீர் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா ராஜா. அப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. உண்மை நன்றியோடு துதிக்கிறாண்டவரை. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பேசுங்க டாடி. ஆண்டவரே இந்த ப்ரேயர் முடிஞ்சு
ஆமீன் வேலைக்கு போகிறவங்க உண்டு, ஆமீன் பஸ் யாத்திரை செய்வங்க உண்டு, நடந்து போகிறவங்க உண்டு, அத்தனை பேரையும் உங்கள் கருத்தில் தரும். கர்த்தர் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஹெவன் டிவி பங்காளர் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தில் தரும். கர்த்தருடைய கரம் வெளிப்படணுமே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இன்னும் ஆண்டவரே நேபாள் தேசத்தை, தரிசன பூமியாகிய நேபாள் தேசத்தை ஆமீன் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நேபாள் தேசத்தில் ஆமீன், நேபாள் தேசத்திலேருந்து ஊழியர்கள் எழும்பி அந்த தேசத்தை ஆமீன் ஜனங்களை தேவனுக்குள்ளே நடத்த வேண்டும் என்பது தான் ஆண்டவரே குறிக்கோள். அன்பு ஆமீன் ஆமீன் சகோதரர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு கத்தாவை முயற்சியிலும் கத்தரை கரம் வெளிப்படணுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்ச்சஸ் டெடிகேட் பண்ண கத்த கிருபை கொடுங்க, தேவைகளை எல்லாம் கத்த சந்திங்க. ஆமீன் 77 இடங்கள் அந்த மாவட்டங்களில் நடக்கிற ஊழியங்கள் ஆண்டவரே, ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் ஆண்டவர் உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தரதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனமும் அந்த ஜனங்கள் வெளிவர கிருபை தாருங்க. ஜனமும் ஆண்டவர் ஜனங்கள் யார் ஆண்டவர் இதை வேதனை எடுக்காதபடி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டார். நாங்கள் நன்மையான ஈவுகளை பெற்றிருக்கிறோம், இது நிமித்தம் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அதுபோல் ஆதரவற்றவர்களும் திக்கற்றவர்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போ என் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொருவரையும் கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் சேனைக்குள் பாய்வேன். ஆமேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நிர்வாகம் மாறாதவர் ஆண்டவர். ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை காண்போம் என்று விசுவாசியாதிருந்தால் என்றைக்கோ கெட்டு போயிருப்போம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆமீன், இன்னொரு அந்நிய தேசத்தில் அல்ல, எங்கள் தேசத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் அற்புதத்தை கண்டுகொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். இது நிமித்தம் தரிசன பூமியை நாங்கள் நோக்கி பார்க்க கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹெவன்ஸ் கார்டன் உங்கள் கரத்தில் தரேன். கட்டுமான பிள்ளை உங்கள் கரம் கூட இருக்கட்டுமே ஜெபிக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி பிதாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். மகன் கத்தாவே ஆமேன் தூர தேசங்களுக்கு ஆமேன் ஆண்டவர் அந்த நேபாள் தேசத்தில் கத்தாவே பல நாள் தங்கி ஆமீன் ஆண்டு ஊழியத்தை செய்யும்போது அந்த குடும்பத்தை நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆமீன் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. தெய்வீக சமாதானத்தை குடும்பம் முழுவதே நிரப்பணுமே ஜெபிக்கிறான் ஆண்டவர். ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி கத்தாவே, நன்றி கத்தாவே, நன்றி கத்தாவே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. சோதரம் 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 ஏசப்பா, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அப்பா உங்களுடைய கரங்களை தாங்கணுமே ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜாஷுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் சுவாமி கத்தாவே உம்முடைய கரத்தினங்களை தருகிறோம். ஆமீன். இந்த நாளில் ஆமீன் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆமீன் அவங்க திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆனால் எத்தனையோ பேர் கொண்டாட முடியாதபடி வேதனையோடு கூட இருக்கும்போது ராஜா ஆமீன் இந்த நாளில் ஏசப்பா உங்கள் கரம் கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ராஜா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு முன்வருவார்களாக கத்தாவே தங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி கத்தாவே உங்கள் கரம் கூட இருக்கணுமே ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த பிறந்த நாள் ஆண்டவரை பிள்ளைகள் கத்தாவே ஸ்தோத்திரம். புது நாளை காணும்போது ஆமீன் அநேகரை தேவனுக்குள்ள ஆமீன் கொண்டு வரத்தக்கதாய் இவருடைய இருதயம் பூரிப்பாகணுமே ஜெபிக்கிறான் ஆண்டவரே. நாங்கள் அப்படியே தங்களுடைய பிறந்த நாட்களை கண்டுவிட்டு அப்படியே கழித்து விடாதபடி தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கணும். இன்னும் அநேக வருடங்களை கண்டு தேவனுக்குள்ளாக கழிக்க கத்த கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்க கொண்டாடும்போது இந்த தரிசன பூமி ஆகிய ஆமீன் அந்த நேபாள் தேசத்தையும் ஆண்டவரே இங்கு நடக்கிற திக்கற்றவர்களை பராமரிக்கிற ஆண்டவரே அந்த ஒரு ஆமீன் மத்தியான நேரத்தில் 150 பேரையும் மேலானவர்களை பராமரிக்கிற போஷிக்கிற அந்த ஸ்கீமில் அவங்க கரத்தில் தருகிறோம். கத்தை பொறுப்பெடுக்கபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களும் தகப்பனே ஏழைகளை நினைத்து தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை கண்டுகொள்ள கத்த கிருபை கொடுப்பீராக. ஆமீன் ஆண்டவரே. வருகிற நாட்களில் அவங்க எதை நினைத்தார்களோ எதை குறித்து ஏங்கினார்களோ அது நிறைவேறத்தக்கதாக கத்த கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இன்னும் திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தரேன் சுவாமி ஆண்டவரே. திருமண நாளில் கத்தரை கரம் வெளிப்படணுமே ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. உங்கள் கரம் கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த திருமண நாட்களில் ஆண்டவரே அவர்கள் எதை விரும்பினார்களோ ராஜா
ஆண்டவரே ஒருவேளை எத்தனை வயதில் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியாதானா அந்தந்த நாட்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆமேன். பிள்ளைகளுக்காக ஏங்கியிருப்பவர்கள் உண்டு, பிள்ளைகள் திருமணத்துக்காக ஏங்கியிருப்பவர்கள் உண்டு, தங்கள் வீட்டில் நற்காரியங்கள் நடக்க ஏங்கியிருப்பவர்கள் உண்டு. எல்லாற்றின் நாட்களில் எதுக்காக காத்திருக்கிறார்களோ அதை ஒரு வாழ்க்கையில் செழிப்படைய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், பரிசுக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றவர்களை நினைத்து ஆண்டவரே தேவனுக்கு மகிமையுள்ள வாழ கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவது உன்னை கைவிடல் வேண்டி சொன்னீங்களா ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஹெவன் டிவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹெவன் டிவியில் ஆண்டவரே டே என்றும் நைட் என்றும் பாடாதபடி ஆண்டவரை உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய ஞான நன்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. மீடியாஸில் இருக்கிற பிள்ளைகள் ஆமேன் இன்னும் ஆண்டவரே இந்த ஆமேன் ஆமேன் ஹெவன் டிவி மூலமாக செய்கிற ஊழியங்கள் பக்கெட் ஆஃப் ஹோப், பேக் டு ஸ்கூல், இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்ரா அநேகரை போஷிக்கிற பணி ஆண்டவர் ஹெவன்ஸ் கார்டன் எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். ஒன்றும் நலிவடையாதபடி எல்லாம் மேலோங்கி வளர, கீழே வேரூண்டி மேலே கனி கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேற்றட்டும். இவர்கள் யாரெல்லாம் வியாதியோடு ஒருவேளை போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு கர்த்தர் பேசுவீராங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. இவள் சாட்சியாக மாறுவலாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாள் முழுதும் இவருக்கு சந்தோஷமும் சமாதானமும் கூட இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் தேவனுக்காவோட கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது, தாழ்த்துறமாக சொல்லுவீங்க. மீதிய நேரம் முழுதும் கர்த்தருடைய வல்லக்கரம் கூட இருக்கும்படியா எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது